அனைவருக்கும் எங்களிடம் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த குரு ஆனரை அவர்கள் மற்றும் சபை ஊழியர் மற்றும் பொறுப்பில் இருக்கிற யாவருக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய மிஷனரி ஊழியர்களுக்காக நாம் ஜெபித்து கொடுத்து தாங்கி வருவதை தேவன் அறிவார். இல்லையா? ஊழியர்கிழமையிலே ஊழியர்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நம்முடைய திருச்சபையின் ஜெபங்கள், நம்முடைய தனி ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கிறதை ஆண்டவர் அறிவார். அதற்கேற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு வர்ஷிக்கப்படுவார். இல்லையா? இருந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவில் கடந்து வரும்படியாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் ஜீவனுண்டாக எங்களோடு பேசுவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில, எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையில, சமுதாயத்தின் வாழ்க்கையில கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடுவீராக. நீர் செய்ய நினைத்தது தடைவிடாது. எங்கள் நடுவிலே மாற்றங்களை கொண்டு பண்ணி மகிழ்வீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருவீராக. உறவுமாய் கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் வல்லமைகள், சத்துடைய அதிகாரங்கள், மனுஷிக ஆவிகள், எங்களோடு எதிர்த்து நிற்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தாலே செயலிழந்து போவதாக நீ பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளின் செய்திக்காக வைத்திருந்த கீதத்தின் பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்திலே தேவ ஜனங்களுக்கு பல ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதிலே அவர் மிக முக்கியமாய் குறிப்பிட்டிருக்கிற காரியம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேகமான அழைப்பு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க அன்புடைய பிரசனத்தினுடைய அழைப்பு என்ன என்கிறத நான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதையும் நான் என்ன செய்யணும்? புரிந்திருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த வேத பகுதியிலே அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு எழுதுகிறார் என்றால், அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கென்று நான் ஆயத்தம் பண்ணின என்னுடைய ஆத்துமாக்களுக்கு நான் சில காரியங்களை சொல்லி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுகிறார். அது தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. இன்னைக்கு தேவ ஜனத்துடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை தந்திரமான கட்டுக்கதைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்திரமான கட்டுக்கதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில 2 விதமான போதனைகள் இருக்கிறது. ஒரு போதனை தந்திரமான
கட்டுக்கதைகள் நிறைந்த போதனை. நமக்கு எது அதிகமா ஈர்ப்புடையா இருக்கும் அப்படின்னா தந்திரமான கட்டுக்கதைகள் நிறைந்த போதனை தான் என்ன செய்யும், ஈர்ப்புடையதா இருக்கும். களங்கம் இல்லாத நாளப்பாலாகிய வேத வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்தை எதுக்கு பாலுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த பால்ல எத்தனை பேர் நம்ம சீனி போடாம குடிக்க விரும்புவோம்? பால்ல சுவை அதிகமா, சீனில சுவை அதிகமா? தெய்வ ஜனத்துடைய வாழ்க்கையில சீனியை போனாலும் நம்ம பாலை குடிக்க மாட்டோம். அப்போ கட்டு கதை இல்லாம வேத வசனத்தை போதிச்சா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சீனி போட்டா தான் வேத வசனமே எடுத்துக்குது எஃபெக்ட் ஆகும். நம்ம தெய்வ ஜனத்துடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சாப்பிட்றவங்கள மாறிட்டோம்னா, ஒரு காலத்துல மாட்டுப்பாலை குடிச்சோம் அப்படிதானா? இன்னைக்கு என்ன பால் குடிக்கிறோம்? பாக்கெட் பால். அந்த பாக்கெட் பால்ல என்ன இருக்குன்னு அந்த பாக்கெட்ல எழுதி வச்சிருப்பான் தெளிவா. அதுல பால் எவ்வளவு % இருக்கு. அதே மாதிரி நம்ம நிலைமையும் மாறிடுச்சு. தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில வேத வசனத்துக்குரிய முக்கியத்துவத்தை விட்டு நம்ம விலகி போக ஆரம்பிச்சோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகத்துவத்தை கண்ணால் கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்த ஞானம் நம்மிடத்துல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய ஞானம் இருக்குன்றது தெரியல. அவருடைய வல்லமையை உங்களுக்கு என்ன செஞ்சோம்? அறிவித்தோம். எதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால், நீங்க இதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி பரிசுத்தவான்களை சந்தித்து வருகிறீர்களே, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 9:15 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் ஒருத்தன் வாசிக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இயேசு கிறிஸ்துடைய காலத்துல மட்டும் அதனை செய்யல, நடக்கல. அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து போகிறார், சபைகளை சந்தித்து வரும்படிக்கு போகிறார், விசுவாசிகளை சந்திக்க போகிறார். 8 வருஷமாய் படுக்கையில் இருக்கிற ஐனேயாவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார் என்று சொல்லும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறான்னு சொல்றது கஷ்டமா லேசா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பார்த்து இயேசு மாற்றுவான்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவை வல்லமை அனுபவிக்கிறாங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைய போராட்டத்தை இயேசு கிறிஸ்து மாற்ற முடியும். ஆமென். அப்போ அவருடைய வல்லமை இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமைய நாங்கள் அறிவித்தோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எதையெல்லாம் குறித்து அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையில இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அறிவிக்கப்படுமா படாதா? படும். மருத்துவமனையில போய் சுகர் வியாதின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அறிவிக்கப்படுமா? நான் சுகருக்கு பயப்படாத அப்படின்னு சொல்றவங்க தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தேன், விசுவாசமா தான் இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணேன். ஆனா இப்ப முழுகிறதுக்கு போக முடியுது. ஏன்னா மாத்திரையை போட்டோமா அது என்ன வந்துருது, என்ன வருதுன்னே தெரியும். ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிப்பார். அவன் அனுமதிக்கிறத
இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுதுங்கிறத என்ன செய்யணும்? அறிந்திருக்கோம், அறிவிக்கப்படும். வல்லமை அறிவிச்சோம் அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது வல்லமை அறிஞ்சிருக்கிற ஆட்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படிலாம் நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். சில வீடுகள்ல கர்த்தருடைய வல்லமை அனுபவிக்கிற ஆத்துமாக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில ஜெபம் பண்ற அதே பெண்கள் கடைசியில் எங்க வந்து நிற்பாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்கார்ட்ட வந்து நிற்பாங்க. அதே ஜெபம் பண்ற ஆண்கள் யாரும் வந்து நிற்பாங்க தெரியுமா? வீட்டுக்கார மட்டும் வந்து நிற்பாங்க. உண்மையானதான் எல்லாமே, உண்மையானதான் என் வாழ்க்கையே போச்சு. ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த காரியங்களை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வேதம் அந்த பகுதியில முந்தின பகுதி சொல்ற அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. இன்னைக்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம கண்ணார கண்டிருக்கிறோம். ஆனா அவருடைய செயல் திட்டங்கள், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்ற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அமிழ்ந்து போகிற நிலைமையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து காப்பாற்றினாரா? அமிழ்ந்து போட்டுன்னு விட்டாரா? அமிழ்கிறதற்கு ஏதுவான சூழ்நிலை உலகத்திற்குள்ள கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. நம்மளை அமிழ பண்றதுக்கு உலகம் காத்துட்டு இருக்கு. எத்தனை பேர் நல்லா இருக்கிறது காத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க? நான் ஆசீர்வாதமா இருக்கிறது என் சொந்தக்காரங்களுக்கு, என் உறவினர்களுக்கு சந்தோஷம் சொல்றாங்க. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். என்ன சத்தத்தையே காணும். நான் தரித்திரப்பட்ட நிலைமையிலேயே நான் சாகணும், என் வாழ்க்கையை நடக்கணும்னு சொல்லி என்னை சுற்றில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. நம்ம வாழ்க்கை எப்படா முடியும், நம்ம அழிவு எப்போ தோணும்னு சொல்லி நமக்கு விரோதமா காத்துட்டு இருக்கிறவங்க நமக்கு விரோதமா எழுதி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் அப்படி அழிந்து போக நம்மை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவ்வளவு காலம் உபத்திரவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுக்கும் ஒரு காலம் உண்டு, அதுக்கும் ஒரு நேரம் உண்டு. ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். என் வாழ்க்கையில மிகவும் தரித்திரப்பட்டு நொறுக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை உருவாகி ஈரோட்ல இருந்து ஆந்திராவை நோக்கி ஓடி போறோம். எனக்கு எல்லாருமே, எங்க வீட்டுல எல்லாருமே நல்ல ஹை ரேஞ்சில் இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரருடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மமதை சொல்லுவாங்க. ஸ்கூல் கதை கட்டினாரு, இதை கட்டினாரு, அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. ஆனா சொந்த தங்காச்சி சோத்துக்கு வழி இல்லாம இருக்கா. கல்யாணத்தோட நான் உங்களை சிங்கப்பூர் கூட்டு போய், அமெரிக்கா கூட்டு போய், ஆப்பிரிக்கா கூட்டு போயின்னு விட்ட பூடால கணக்கு வழக்கே கிடையாது. கல்யாணம் கட்டி விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் நேரில் பார்த்து பேசுறது கிடையாது. என் வீட்டுக்காரிக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. என் பிள்ளை பிறக்கும் போதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவும் இறந்து போனாங்க. எங்க வீட்லயும் யாரும் கிடையாது, அவங்க வீட்லயும் யாரும் கிடையாது. இதுதான் நிலைமை. ஆந்திராவுக்கு போய் தர்சனங்கிட்ட 1.5 வருஷம் இருந்தோம். அது என்ன வாழ்க்கை என்ன கேட்டா, அடிமையின் வாழ்க்கை. எந்த ஊர்ல எந்த மனுஷன்ட்ட எவ்வளவு சொந்தக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அடுத்த ஆள்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அது சுவாதீனம் கிடையாது, அது விடுதலையான வாழ்க்கை. அங்கிருந்து ஆண்டு திருப்பி அழைத்து கொண்டு வந்தார். வந்து அதே கிராமத்துல உட்கார்ந்து இருக்கோம். சாப்பாட்டுக்கே வழியில தான் பல பிரச்சனை போன்னு சொன்னார். வந்துட்டோம். ஒரு வழியும் கிடையாது. பார்த்துச்சதுன்னா செத்துக்கிட்ட குடும்பம், நாங்க பல காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட எவ்வளவு காலகட்டமாய் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி 12 மணிக்கு ஜோம் பண்ண. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜோம் பண்ணோன்னு நடந்துன்னா அவ்வளவு குருடா வர்றான்னு நான் சொல்லுவேன்.
ஆண்டவர் அதுக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்காரு. அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் வரும். அது வரைக்கும் ஒன்றும் மாற்றங்கள் நடக்காது. ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம், ராத்திரியும் பகலுமா ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி 12 மணிக்கு ஜோம் பண்ணுறோம், விடியகால் 4 மணிக்கு ஜோம் பண்ணுறோம், மத்தியானம் ஜோம் பண்ணுறோம், சாயங்காலம் ஜோம் பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு அரைக்கில் அரிசிக்கு நாயை விட கேவலமாக அடைய வேண்டிய நிலைமையில தான் இருந்தோம். ஏன்னு எனக்கு புரியல. ஜோம் பண்ணி பார்த்தா கடைசி காலகட்டத்தில் அது என்னன்னு தெரியுது. அப்படின்னா நம்ம ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? இவன் குடும்பத்தை நடத்தும் போது வந்த வருமானத்தை நிறைய திருடி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. கத்து நம்மளை உடனே ஆசீர்வதிச்சிருந்தா இப்போ வந்தது இல்லை, அது என்னது, குடும்பத்துல திருடி வச்சதுன்னு சொல்றதுக்கு ஏதுவா இருந்துச்சு. வெறுமையான நிலைமையில, தரித்திரமான நிலைமையில அலைஞ்சிட்டு இருக்கோம். கத்த நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டே தான் இருந்தார், நான் உயர்த்துவேன்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனா நாள் உண்டு வந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் கரம் பிடித்தவர் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தது. ஆமென். அல்லேலூயா. உபத்திரவப்படுத்தனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க படுற உபத்திரவத்தை ஆண்டவர் அருவருக்கல, அற்பமா என்னல்ல, நீங்க படுகிற உபத்திரவத்துல உங்களோட அவர் துணையா இருக்கிறார். ஆமென். எந்த வேதனை எந்த பாடுகளும் ஆண்டோடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டோடைய கரம் உங்களோட கூட இருக்கிறது. காரணம், அவருடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். அந்த வல்லமையினால நம்ம ஜெயம் எடுக்க ஆண்டவர் நமக்கு பழக்க வைத்திருக்கிறார். ஆமென். அது எப்படி என்பதை நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து வருகையை உங்களுக்கு அறிவித்தோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எத்தனை பேருக்கு இன்னைக்கு நினைப்பு இருக்கு? இன்னைக்கு காலையில நான் எழும்பினோடனே ஆண்டவருடைய வருகைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நான் நினைவு கூர்ந்தேன்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இந்த வாரத்துல ஒரு நாளாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை மறந்து போன ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு வருவாருங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஆனா நிறைய பேருக்கு குறைஞ்சு போச்சு தெரியுமா? இயேசு 2ஆம் முறையா வருவாரா? முதல்ல அவர் எப்படி வந்தாரு? குழந்தையாய் பாலகனாய் வந்தார். இப்ப எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆமென். அவர் மத்திய வகாயத்துல வருவார். உயிரோடு இருக்கிற நம்ம எதிர்கொண்டு போவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தா நம்ம எதிர்கொண்டு போகிற இடத்துல இருப்போமா, புறமுதுக காட்டுற இடத்துல இருப்போமா? ஆண்டவருடைய வருகையை குறித்து சிந்திக்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? நல்ல பில்டிங் கட்டணும், நல்ல சோறு போடணும். சோத்துக்கும் பில்டிங்கும் எங்கேயுமே குறைவு கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து ஒரு சபையில, ஐயா ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நடக்குது, ஒரு நல்ல கன்வென்ஷன் வச்சாங்க, இவ்வளவு பணம் செலவு பண்றீங்கள அப்படின்னா, உனக்கு வசனம் தெரியுமா? ஆமா தெரியும். பிறகு கன்வென்ஷன் வைக்கணும் அவ்வளவு செலவு பண்ணி? நியாயமா? நியாயம் இல்லை. கேட்ட கேள்வி நடந்த சம்பவத்துக்கு எதுக்கு ஏன் கன்வென்ஷன் வைக்கணும் அவ்வளவு செலவு பண்ணி? இன்னும் நிறைய பேர் வைப்பாங்க. என்ன கன்வென்ஷன் வைக்கிறாங்க? அவர் பிராமணன் வந்து கன்வெர்ட் ஆனோம், சரி சந்தோஷம். அவர் உயிர் திறந்தவர் சாட்சி சொல்றார், நல்லது. என்ன பிரயோஜனம் சபைக்கு? என்ன மாற்றம் வந்துச்சு நம்ம வீட்டுல? நம்ம சர்ச்சில் கன்வென்ஷன்ல என்ன மாற்றம் வந்திருக்கு? வந்தா நல்லா பேசுறாரு, இந்த மார்க் போடுறதுக்கு எதுக்கு நம்ம ஆயிரங்களை செலவு பண்ணணும்? கன்வென்ஷன் என்ன தெரியுமா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. முதல்ல கன்வென்ஷன்னா கன்வர்ஷன் ப்ரூஃப். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற நிலைமையில் இருக்கு? வளர்ந்து வர்ற சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கடத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஆமே. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில
அநேக வீடுகள்ல 2 பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 2 பேர். காலையில எழுந்து பிள்ளைகளை கிளப்புறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இவங்க பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 2 பேர் வேலை பார்க்குற வீட்டுல நான் எழுந்து என் பிள்ளைக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் போறேன், கர்த்தருக்கு பயப்பட சொல்றது நல்ல சத்தமா ஒரு அன்னையில சொல்லுங்க. ஒரு நாள் நடக்குது. அப்போ சபையில சில கூடுகைகள் வைக்கும்போது சபையில சுவிசேஷம் அறிவிக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். இதை விட்டுட்டு எதை தான் கூட்டு வருவோம்? அற்புத அடையாளங்கள். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுத்தமாக்குறாரு. ஆண்டவர்ல திரும்பி வந்து வைக்கிறாரு. சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதமே செய்யலான்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அற்புதம் கூட எனக்கு செய்யல, அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதம் இருந்தபடி இன்னைக்கு நம்ம நடக்கிறோமா? யோசிக்க தேவனால் அழைக்கப்படுவோம். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சா போதும். ஆயுசு பதவியும் தான் அவருக்கு சாட்சியா இருக்கணும். என்னைக்கு சாட்சியா இருக்கணும் சொல்லுங்க? இந்த ஒண்ணு நடந்துட்டா போதும். இந்த ஒண்ணு தாண்டி ஆண்டவர் விட்டுட்டா போதும். ஆண்டவருக்கு கோடி புண்ணியம், ஆண்டவரோட கூட இருப்பேன். ஆனா நம்ம ஆட்கள் எதுலதான் சரியா இருப்போம்? வாழ்நாளையெல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பதும் வாழ்நாளையெல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பதும் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமாறுரடினரோ கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமாறுரடினரோ கொடுவிட்டே உன்னாவி கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவை அழகு மாயை நிலையிடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலையிடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் சந்திப்போமே மறவாதே உன்னாண்டவனை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவை. மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும். ஆமே. மரணம் எனக்கே இல்லையேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. நிச்சயமா நமக்கு மரணம் உண்டு. ஆனா இந்த மரணத்துக்கு முன்னாடி நான் திரும்பவும் கேட்குறேன், சர்ச்சில் நான் அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு போயிருக்கேன், அதனால ஆண்டவர் என்னை கூப்பிடுவாரா? சர்ச்சுக்கு நான் ஃபேன் மாட்டினேன், மைக் செட் வச்சேன், கோவரம் கட்டினேன், அதனால ஆண்டவர் கூப்பிடுவாரா? ஆண்டவர் வேத வசனத்தின்படி ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே இந்த நாமத்தினாலே
பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், என்னெல்லாம சொன்னாங்க. அப்படிதானா? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று என்ன செஞ்சாலும் சரி, தனி மனித வாழ்க்கையில அக்கிரமம் இருந்துச்சுன்னா ஆண்டுடைய சமூகத்துல நிற்க முடியாது, வருகை நாளில் நிற்க முடியாது. ஆமே, அல்லேலூயா. 2 மனிதர்கள் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் என்ன சொன்னான்? அந்த ஆயக்காரனபடி இல்லாததுனால நான் தேவனை தோத்தரிக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்குமே தசமாக கொடுக்குறேன், எல்லாம் சரியா இருக்கு, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? தூரத்துல ஒருத்தன் நின்னான், அவன் தேவாலயத்தை ஏறெடுக்க துணியலை. நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவாலயத்தை ஏறெடுக்க துணியலை, அவனுக்கு துணிவே கிடையாது. அவன் என்ன செய்யறான்? பாவியாகிய என்ன எருபையாக, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். தேவாலயத்துக்கு வர்றது எதுக்கு? நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி போகணும். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை விட்டு போகும்போது நம்ம நீதிமானா போகணுங்கிறது தான் தேவ பிரசனம். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நம்ம நீதிமானாய் மாற்றணும். ஆமே, என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஒருவேளை நீதிமானா என்ன அப்படின்னா, தேவாலயத்துக்குள்ள வந்து வர்றதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனையோடு வந்திருக்கலாம், குடும்பத்துல 1000 போராட்டங்கள் இருக்கலாம், சமுதாயத்துல நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அது நிமித்தம் நம்ம சில தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை இறக்கி வச்சு இனி நான் அதை செய்ய மாட்டேங்கிற இடத்துக்கு வரணும். ஆமே, அதான் நீதிமானுடைய கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா சகையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொன்னாரு? கீழே இறங்கி வானார், இன்னைக்கு நான் வீட்டுல தங்கணும்னு சொன்னார். அப்படிதான் சொன்னாரு, வேற ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. அவன் என்ன சொன்னான்? என் ஆசிரியரில் ஏழை கொடுக்கிறேன், நான் வருடத்தில் எதையாவது அநியாயமாக வாங்கினால் ஆண்டவர் போய் கொடுத்துக்குவான்னு சொன்னாரா? உடனே சொல்றான், இருதயத்துல எப்போ மாற்றம் பெற்றாலும் அப்பவே சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன் ஆகியிருக்கிறான். தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் மாற்றத்தை மாற்றவே கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தேவைதான், நமக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆலயம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பணி காரியங்களை செய்யறதுக்கு நல்ல இடங்கள் தேவைதான், அது அவசியமானதுதான். ஆனா அதை கொடுக்கறதுனால வருகையில பங்கடையலாம்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க, அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஆமே, அல்லேலூயா. இது நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள். ஆனா தேவ சமூகத்துல போய் தேவனிடத்துல நிற்கும் போது நான் கோபுரம் கட்டினேன், அதனால எனக்கு பெரிய அங்க ஆலயம் இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியுமா? எனக்கு போய் நாங்க ஒரு இடம் இருக்குன்னு நினைக்க முடியுமா? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை தெளிவா சொல்றேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படிதானா? இப்ப நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஸ்தலம், தனிப்பட்ட நிலைமையில நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நிலைமைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திரும்ப பண்ணணும். ஆமே, இப்ப நம்ம இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல திரும்புகிற போது, ஆலயத்துக்குள்ள வரும்போது என்ன நடக்க போகுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே, அல்லேலூயா. நம்ம வருகை உண்டு. அதே வேதத்துல, அதே பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தில் 19ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம்.
அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு உரிய தீர்க்க தரிசன வசனம் உண்டுன்னு நம்ம நம்பணும். இந்த உலகத்துல நான் எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில, எந்த போராட்டத்தை நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த நிலைமையை குறித்து நான் அறிந்து கொள்கிறதற்கு, செயலாற்றுகிறதற்கு, அந்த நிலைமையை நான் நிதானிக்கிறதற்கு எனக்குரிய தீர்க்க தரிசன வசனம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆமென். அதை நான் கண்டுபிடிக்கணும். இந்த வசனம் என் வாழ்க்கையில எனக்கு இல்லாத, எனக்கு இருக்கிற பிரச்சனை கூட யாருக்குமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஏன் நான் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையில என்னை வெளியே கொண்டு வருகிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை நான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேண்டும். வசனத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வசனத்தை வாசிக்கிற பழக்கம் எனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கேட்டா வசனத்தை கண்டுபிடிக்க முடியுமா? எனக்குரிய தீர்க்க தரிசன வசனம் இன்னைக்கு வாழ்க்கையில அந்த வேதத்துலதான் இருக்கு. இருக்கா இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா நேசா? வேதம் முழுக்க தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முழு பக்கத்தையும் ஒவ்வொரு நாள் வாசித்து கண்டுபிடிச்சிக்கலாமா? காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள வேதத்தை முழுசும் வாசிக்க முடியும்னு சொல்றாங்க. சத்தம் ஒரு அழிடே சொல்லுறோம். ஒரு நாள்ல முடிக்க முடியாது. அப்ப இன்னைக்குரிய பிரச்சனைக்குரிய வசனத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியணும்னா, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம் வேதத்தை வாசிக்க பழக்கி வைக்கப்பட வேண்டும். ஆமென். பழக்கி வைக்க போது கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதல் நமக்குள்ள கடந்து வரும். இந்த வேத பகுதியை வாசி, இல்ல தாவீதுடைய சம்பவத்தை வாசி, யோனாவுடைய சம்பவத்தை வாசி, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசி. ஆவியானவர் காலையில அப்படி ஏவா தொடங்கிட்டான்னா இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு வசனத்தை காட்ட போறாரு. இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத அந்த தீர்க்க தரிசன வசனத்தில் இருக்கிறத எனக்கு சுட்டி காட்ட போகிறார். அதை விட்டுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வாசிப்பேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வாசிப்பேங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம பின்னால சொல்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்குகிற போது அந்த வசனத்தை தேடி வாசிக்க தொடங்கின உடனே குறிப்பிட்ட வசனத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே பதித்து விடுவார். ஆமென். இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, மாறாது. எதிரையான கருத்துக்கள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறபடியே அவருடைய நம்ம வல்லமை நம்ம கூட இருக்கிறதுனால அவர் அந்த வசனத்தை நமக்கு உறுதிப்படுத்திருக்கிறபடியே அவன் அவருடைய வல்லமை அந்த வசனத்தின் படியே நம்முடைய வாழ்க்கையை செயலாற்றி நன்மையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை பிடிச்ச உடனே அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்னதான் செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பேதுரு சந்தித்து ஒரு மணிக்கு போகிறார். ஐனையாவை பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருக்கிற காலம் வரைக்கும் ஐனையை எழும்ப போறது இல்லை. வல்லமை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், மகத்துவத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்ப சூழ்நிலையில நமக்குரிய தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் காட்டிட்டார். நீ ஒன்னே இழந்து போக மாட்ட, இதான் வசனம். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வசனம் முடிஞ்சு போச்சா? இது இழப்புக்கு நேரம் உலகம் நடத்திக்கிட்டு இருக்கும். எனத்த நகை இழந்துருவோமோங்கிற எண்ணம் வரலாம், நிலத்தை இழந்துடலாமாங்கிற இடம் வரலாம், வீட்டை இழந்துடலாமாங்கிற எண்ணங்கள் வரலாம். இது விளந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்னே இழந்து போக மாட்டேன்னு அடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா தாவீது கிட்ட இருந்து கொல்ல கொண்டு போயிருக்காங்க யாரு? பெலிஸ்தியன். தாவீதை விட பெரிய ஆட்கள். நடக்குமா? நடக்காது. ஆனா தேவனிடத்தை சாதிக்கும் படிக்க வருவாங்க. கர்த்தர் சொன்னா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாங்க. அதை தண்டை போட பின்தொடர் தொடர்ந்து. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப பின்தொடர்ந்தா என்ன? ஜெபம் தான். ஆண்டவரே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வான்னு சொன்னீங்க. ஆண்டவரே அவன் பெலிஸ்தியன் கையில இருக்க, நான் இழந்துட்டேனே, என் கையை விட்டு மீறி போயிருக்க, அதை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்காம ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க. ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமா எனக்கு நீங்க பேசிட்டீங்க. ஆண்டவரே அது எனக்கு உரியது. என் முற்பிதாக்கள் எனக்கு வைத்து சுதந்திரம், அதை நான் பெலிஸ்தியன் கையில விட்டு கொடுக்கறதா இல்லை. நீங்க சொன்னபடினால அதை நான் பின்தொடர்றேன். அதை எனக்கு திரும்ப தாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, வசனத்தை சொன்னவர் கர்த்தர், அதை செயல்படுத்த போகிறவர் அவர். அவருடைய வல்லமையை கொண்டு அதை செயலாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அது நிச்சயமாக நம்முடைய கருத்துல திரும்பி கிடக்கும். அதிக அந்த தீர்க்க தரிசன வசனத்தை என்ன செய்யணும் சொல்லி அந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லி இருக்கிறது.
நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா வசனமும் உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமே. ஏன்னா அந்த வசனத்தை மறக்க செய்ய சத்துரு போராடுவான், அந்த வசனத்தை வெறுமையாக்க சத்துரு போராடுவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தின்படியை செயலாற்றி அதை நீங்கள் திரும்பவும் மீட்பித்துக் கொள்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது, அது தேவ திட்டமாய் இருக்கிறது, அதை நீங்க இழந்து போக மாட்டீங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். இல்லையா? அந்த நீங்க கீழே தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒண்ணுமே எப்படி இருக்காது, சுய தோட்டம் உடையதா இருக்காது. எந்த ஒரு மனுஷனும் நினைச்சதோ சொல்ல முடியாது. ரெண்டு பிரசங்கியார் இருக்கிறாங்க, கத்தரை சார்ந்து வந்து பண்ற பிரசங்கம் பண்றவங்களும் இருக்காங்க, தங்க வேத ஞானத்தின்படி பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. வேத ஞானத்தின்படி பிரசங்கம் பண்ற பிரசங்கம் வசனம் உயிர்ப்பிக்கும், அதுல தீர்க்க தரிசனம் வராது. ஏன் தீர்க்க தரிசனம் வராதுன்னா, அவர் பேசுறத நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு டாக்டர்கிட்ட போய் சுகர் வியாதி சுகமாகும்னு சொன்னா சுகர் பைத்தியக்காரன் அப்படின்னு பண்ண முடியாது. புரியுதா? ஒரு டாக்டருக்கு படிச்சவங்க பிரசங்கம் பண்ணா சுகர் வியாதி சுகமாகும் சொல்லி கத்தர் சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, கத்தருடைய வார்த்தையை விட அவங்க படிச்ச படிப்புக்குள்ளதான் நம்பிக்கையா இருப்பாங்க. அதே போல கத்தர் பேசுறது காட்டிலும் தியாலஜி படிச்சவங்க தியாலஜி மேலதான் நம்பிக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்த சொல்லின்படி அவங்களுக்கு கற்பித்ததையே போதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தீர்க்க தரிசனங்கிறது கர்த்தருடைய வேத தெளிவாய் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்தை வாசிங்க முடிக்கும். தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. ஏவப்பட்டு பேசுறதுக்கும் ஏட்டு சுரக்காய்க்கும் வித்தியாசம் இருக்கு. படிச்சது பேசுறது ஏட்டு சுரக்காய், என் ஞானத்துல பேசுறது, எனக்கு கற்பிக்கப்பட்டதை நான் பேசுகிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறத பேசுறத நம்ம வரையறுக்க முடியாது. ஆமே. எனக்கு அதுக்குரிய என்ன செய்ய முடியாது, இன்றுலாம் போட்டு வைக்க முடியாது, அதுக்கு அடைப்பு குறிகளை போட்டுலாம் அடக்க முடியாது. இதான் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின் காரியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஆமே. அல்லேலூயா. கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் வரும்னு வசனம் சொல்லுது. ஆமே. நீங்க கட்டுக்கதையை கேட்கறதுக்கு கூட்டம் போகுதா, வசனத்தை கேட்க கூட்டம் போகுதா? சொல்லுங்க பார்ப்போம். யூடியூப்ல அந்த பட்டிமன்றம் பார்க்காத ஆட்கள் ஒரு அடியே சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஓபிஐ கிறிஸ்தவ இதுல ஒரு ஓபிஐ நடந்தாங்க. என்னது ஓபிஐ? ஓபிஐல ஒரு பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் இருந்தாங்க, அண்ணன் பாரதியா. எவ்வளவு? அண்ணன் பாரதி. அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசி போறதுக்கு செலவு பண்ண செலவு 70,000 ரூபாய். எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 70,000. கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சுட்டு போறதுக்கு கொடுத்த பணம். நம்ம நினைக்கிறோம் 70,000 ரூபாய் இருந்தால் காண்டதுக்கு எதையாவது செஞ்சிடலான்னு நினைக்க மாட்டோமா? ஒரு 70,000 ரூபாய் நம்ம கையில தந்துட்டா, சபையில கூட தந்துட்டா, அதை வச்சு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்கீமை போட்டு ஒரு 2 வருஷத்துல நிறைவேற்றி முடிச்சிடும். முடிக்க மாட்டோமா? 70 கையில இருந்தா 2 லட்சத்துக்கு திட்டம் போட்டோம். ஆனா அங்க 70 போய் மண்ணாக்கிட்டு வந்துட்டாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோடைய வருகை இருக்கு நம்புவோம். நம்மளை நடத்துகிறது கர்த்தருடைய பக்கம். என் ஜபத்துல வல்லமை இருக்குன்னு நம்பணும். நான் என்ன நம்ப சொல்லல. பேதுரு போய் இயேசு கிறிஸ்துவை குணமாக்குறாங்க. நீங்க ஜபிக்கிற ஜபம் தான் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும். நீங்க ஜபிக்கிற ஜபம் தான் திருச்சபையை உயர்த்தும். நீங்க ஜபிக்கிற ஜபம் தான் தனி மனுஷ வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், ஒழுக்கங்களை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய வருகையும் ஆண்டுடைய வல்லமையும் நம்ம நினைப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தீர்க்க வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இப்படியோட கிருபையை தன்னுடைய நம் தலைகளை தாக்கி அன்பின் பரலோகத்தில் இயேசுவின் நாமக்கான பாதங்களில் இந்த நல்ல நாளுக்காய் மற்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் வல்லமையை குறித்து நடுவில்
நீர் வல்லமை உள்ளவராக எங்கள் நடுவிலை செயலாற்றி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே நீர் வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய வருகையிலே நாங்கள் பங்கடையத்தக்க ஒரு கிருபை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் வாழ்கிறதற்கு ஏதுவான ஒரு கிருபை எங்கள் வைத்தபடிக்கு நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக திருப்பி ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனம் மட்டும் ஆண்டவரே, இந்த கடமையை செய்ய பலன் தண்ணீரை போக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.